இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இளைஞர்கள் இடையேயான மோதலில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட தமிழரசன் சிகிச்சை பலனின்றி சென்னையில் உயிரிழந்ததால் அவரது சொந்த ஊரான திருமால்பூரில் பதற்றம் நிலவுகிறது. நீதி கேட்டு பேரணி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஊர் எல்லையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பலத்த கண்காணிப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன். பேரிகார்டுகள் அமைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பில் அங்கு ஈடுபட்டிருக்கின்றன. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அடுத்திருக்கக்கூடிய நெல்வாய் பகுதியை சேர்ந்த தமிழரசு என்கின்ற சூர்யா, அதே போன்று விஜய கணபதி என்கின்ற 2 இளைஞர்கள் கடந்த 16ஆம் தேதி அன்று பெட்ரோல் ஊற்றி மர்ம நபர்கள் 5 பேர் கொண்ட மர்ம நபர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். இந்த சம்பவத்திலே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே விஜய கணபதியும் அதே போன்று தமிழரசன் என்கின்ற அந்த சூர்யாவும் 2 பேரும் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையிலே தற்போது நேற்று நள்ளிரவு வேளையிலே தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையை அந்த பகுதியிலே தொடர்ந்து அந்த பதற்றமான ஒரு சூழலானது நிலை வருகிறது. தொடர்ந்து அந்த கிராம மக்களும் சரி, அதே போன்று பாமகவினர், அதே போன்று யாதவ சமுதாயத்தினர் மூவேறு சமூகத்திற்கு இடையான இந்த பிரச்சனையானது தொடர்ந்து இந்த பகுதியிலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த தமிழரசனுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு உரிய நீதி வேண்டும் என கேட்டு தொடர்ந்து அந்த போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அதே போன்று சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அரசு அதிகாரிகள் நேற்று இந்த உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு அதிகாரிகள் தற்போது வரை இந்த பகுதியிலே யாரும் வராத காரணத்தினால் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த கொந்தளிப்புகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது நெல்வாய் பகுதியிலிருந்து கிளம்பி தற்போது இந்த பகுதி வழியாக தொடர்ந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட முற்பட்ட நிலையிலே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய இரு போலீசாருக்கும் அதே போன்று அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே அந்த பெரும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த வருவாய் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு சம்பவ இடத்திற்கு இந்த வருவாய்த்துறையினை வரவேற்பதாக உறுதியளித்திருப்பதை தற்போது கலைந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருவாய் கோட்டாட்சியர் வருவார் என தெரிகிறது. தொடர்ந்து இந்த தமிழரசினுடைய உயிரிழப்பு சம்பவம் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழலானது ஏற்பட்டு வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.